உடல் எடை குறித்து கேள்வி எழுப்பிய யூடியூபரிடம் நடிகை கௌரி கிஷன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கௌரி கிஷனுக்கு ஆதரவாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நடைமுறை வாழ்க்கையில் உருவகேலி எந்த அளவுக்கு இருக்கிறது, அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா பெண்களா என ஊத்துக்கோட்டை மக்களிடம் எமது செய்தியாளர் ஜெயசூர்யா எழுப்பிய கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். உருவகேலியில் அதிகப்படியாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான். இப்போ குரூப்பிசம் பண்ணி பெண்களை நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. இப்போ என்னோட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நிறைய கேலியை சந்திச்சிருக்கேன். என்னோட பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் பண்ணி பாய்ஸ் லேடிஸை கிண்டல் பண்ணுறது, உருவகேலி பண்ணுறது யாராக இருந்தாலும் பண்ணுறது தப்பு. இது பெரும்பாலும் ஆண்கள் தான். ஏன்னா நான் அனுபவிச்சது வரைக்கும் என் ஃப்ரெண்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்காங்க. அவங்கள நிறைய கிண்டல் கேலி பண்ணுவாங்க. அது நம்ம வெளியே கிண்டல் பண்ணுறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குதான்னு தெரியாது. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இல்லை அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம லைவாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நம்ம பொம்பளைக்கு தான் உருவத்தில் பாதிக்கப்படுறாங்களே தவிர ஆம்பளைங்க கிடையாது. அதனால் குண்டாக இருக்கிறது அவங்களுடைய ப்ராப்ளம். அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு கிண்டல் பண்ணுறது, பல்லு எடுப்பாக இருக்குதுன்னு கிண்டல் பண்ணுறது, ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் ரொம்ப ஒல்லிக்காய் முருங்கைக்காய் மாதிரி இருக்கிறான்றது கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் தப்பு. யார் ரெண்டு பேருக்குமே பாதிப்பு தான். அது ஆண்களை தனியாக பிரித்து சொல்ல முடியாது, பெண்களும் தனியாக பிரித்து சொல்ல முடியாது. இந்த குண்டாக இருக்கிற விஷயன்றது அது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஒல்லியாகிறது குண்டாகிறது அவங்களுடைய சொந்த விருப்பம். இந்த உருவகேலின்றது பெண்களும் அதிகமாக பாதிப்பு தான் இருக்குது, ஆண்களுக்கு அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யுது. உருவகேலியால் அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்களா அல்லது பெண்களா என்பதை ஊத்துக்கோட்டை பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.